பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தியின் முதல் வசனமானது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு என தொடங்குறாங்க. இயேசு ஆபிரகாமின் என்ற குமாரன் அழைக்கப்படுவதற்கு காரணம், முதலாவது இயேசு ஒரு உண்மையான இஸ்ரவேலர் மற்றும் அவரது வம்சாவளி ஆபிரகாமை குறிக்கிறது. இரண்டாவது, யூத மக்களுடன் உடன்படிக்கை முதலில் ஆபிரகாமுடன் செய்யப்பட்டது மற்றும் ஆபிரகாமின் சந்ததியின் மூலம் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறாரு. மூன்றாவது, ஆபிரகாமின் வாக்குறுதி இயேசு நிறைவேற்றுகிறார். அவரில் பூமியில் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எனவே மத்தேயு சுவிசேஷன் இறுதி வார்த்தைகள் ஆபிரகாமின் சந்ததியை சகல தேசங்களுக்கும் சீஷராக்கும் பணிக்காக ஆயத்தப்படுத்துகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் இறுதி வசனங்கள், இயேசு அவர்களின் சமீபத்தில் வந்து சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாம ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் கட்டளையிட்ட யாவை அவை கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஆமென்.